பார்க்க வடிவு தான், ஆனால் எந்த பயனும் இல்லை இதால். இந்த என்ன முன்னோடு தம்பி இப்படி இந்தலாம் தான் இது இந்த இது வேறு இப்படியே குழா அப்படியே மேலே இருக்குது. நல்ல பழம் வேணா. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட 3 மாத உழைப்பின் பயனை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல் தான் வெட்ட போகிறோம். நெல் வெட்டுறதுக்கு இப்போ மிஷினுக்கு ஒழுங்குபடுத்தினாங்க, மிஷின் வந்து ஒன்றுக்கு தான். அப்போ நாங்கள் வயலுக்கு இப்போ வந்து நிற்கிறோம். வெட்டுறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் வெட்ட துவங்குவோம். நீங்கள் தொடர்ந்தும் இந்த காணொலியை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நெல்லை வெட்டுறதுக்கு வெட்டி மிஷின் வந்துட்டுது. சரி, இந்த வெட்டி மிஷின் வரைக்கும் தான் நாங்கள் நெல் வெட்டி எடுக்க போகிறோம். வயலுக்குள்ளே இறக்கியாச்சு இது வெட்டி மிஷினை கொண்டு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலமே வலிக்கிட்டு வந்தது தானே நேரத்துக்கு வயலுக்கு. அப்போ வீட்டையே பார்த்தீங்கன்னா கடலை எல்லாம் அவிச்சு நல்ல அப்படியே தாளிச்சு எடுத்து கொண்டு வந்தனாங்க. இங்கே வயலில் இருந்து சாப்பிடுவோம்ண்டு. இப்போ வந்தோடனே பசிக்க வலிக்கிட்டு நேரத்துக்கு வலிக்கிட்டு தானே இப்போ சாப்பிட வலிக்கிட்டோம். இப்போயே எல்லாரும் மட்டும் சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு சாப்பிட வலிக்கிட்டோம். லைனுக்கு எறியணும். பலாமரம் காய்ச்சிருக்கேண்ணே. தேங்காய் எல்லாம் விழுந்துருக்குங்க. அதில் நாங்கள் வார குறைவு தானே. அங்கே ஆற பாருங்க, ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. இன்னைக்கு பின்னாலே ஒரு மூட்டமாக இருக்குது. தண்ணி நிற்கிறது இருக்குது. தண்ணி நிற்குது, ஆனால் தண்ணி தெரியாத அளவுக்கு இந்த ஆகாய தாமரை. இது என்ன பேர்? இது ஆகாய தாமரை இல்லை, இது சல்பீனியாவா? ஃபுல்லாக மூடிட்டேன்னு. இப்போ வெள்ளத்துக்கெல்லாம் அடிபட்டு நீட்டாக கிடந்தது. ஒரு 3-4 மாதத்தில் திருப்பி ஃபுல்லாக மூடிட்டுது. தெரியாதாக்கள் இப்போ வந்து பார்க்கல இது ஒரு தரையண்டு தான் நினைப்பினா. ஆனால் கீழே ஆழத்து நல்ல ஆழம் தண்ணி நிற்குது. கீழே ஃபுல்லாக தண்ணி. ஆனால் இதுக்குள்ள கீழே மீன்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள மீன்கள் இருக்கு, ஆனால் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. அந்த நாட்டு மீனினங்கள்லாம் அதுக்கு நிறைய நின்றது. இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. சூரிய ஒளி போகாது, சூரிய ஒளி போகாது. பார்க்க ஒரு நல்ல வடிவாக இருக்கு பாருங்க. இப்படி இருக்கு அந்த ஃபுல்லாக பச்சை. ஆனால் கிட்ட பார்க்க இப்படி குள்ள மாதிரி இருக்கு அந்த வாசம். பார்க்க வடிவு தான், ஆனால் எந்த பயனும் இல்லை இதால். இந்த என்ன முன்னோடு தம்பி இப்படி இந்தலாம் தான் இது இந்த இது வேறு இப்படியே குழியாக அப்படியே மேலே இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா வடிவாக இருக்குது. ஆனால் தொட்டு பார்க்க நல்ல ஒரு நைஸாக இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்குது. ஆசையாக இருக்குது பிடிச்சி பார்க்க. இப்படியே இந்தலாம் தான் வேறு அப்படியே தொடுத்து இப்படியே இருக்குது. இது வேறு. ஆனால் ஆழத்துக்கு போகல. தண்ணியில் மிதந்து இருக்கிறது. இது அந்த மேல் பிறப்பில் தான் இருக்குது. இது அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக பிஞ்சு அப்படியே பரவும் ஃபுல்லாக. இதெல்லாம் அப்படியே குழியாக அப்படியே ஊற்ற மாதிரி எப்படி இருக்குன்னு மேலே ஒரு பிளாப்பழம் பழுத்து தன்பாட்டிலே விழுந்துருக்குது. நாங்கள் கவனிக்கல. நாங்கள் இங்கே வாரது குறைவு தானே, வராத டைமில் இப்படி எல்லாம் நடக்கும். தேங்காய் நிறைய விழுந்துருக்குண்ணே.
கூடாதுங்க. ஓ இன்றைக்கு இப்போ ஆக்களை கூப்பிட்டா தேங்காயும் பிடுங்கி விடலாம் நாங்கள். தேங்காய் பிடுங்குறது தான் சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கு. வந்து நாங்கள் 2 வேலையை முறை இதாக முடிச்சுட்டு போயிட்டா கரைச்சல் இல்லை. இடையில் தண்ணி நின்று அழுகி இருக்கு என்ன வயல். ஒரு நெல்லில் இருந்து பாருங்க இவ்வளவு மட்டம் பிடிச்சு வந்திருக்குண்டு. அந்த ஐதாவார நெல் நல்லா வரும். இங்கே அந்த நட்ட மாதிரி இருக்குன்னு. நட்ட மாதிரி நல்லா இருக்கு. தேங்காய் தன்பாட்டில் விழுந்து ஒரு தென்னங்கண்டு முளைச்சி நிற்கிது. பிடுங்கினா பூரான் சாப்பிடலாம். அதுக்குள்ளேயும் முளைச்சிருக்கு. நிறைய தேங்காய் கொட்டுப்பட்டுட்டு வந்து கனநாள் தானே. அதுக்கு முதல்ல எடுத்து விடணும் என்ன. இது வந்து எருக்கலை என்று சொல்றது. எருக்கலை ஒரு மூலிகை தாவரம். இதை வந்து இந்த வாதங்கள் நோவுகளுக்கு நாங்கள் அடுப்பில் இப்போ எண்ணெயை பூசி இந்த இலைக்கு மேலே சூடு காட்டி போட்டு எங்களுக்கு நோவுள்ள இடத்துல வச்சு அமர்த்தி கட்டின மட்டும் அந்த நோவை இழுத்தெடுக்கும். ஒரு மூலிகை தான் பூ. நல்ல வடிவான பூ. இது காய். இது உள்ளுக்கு வெடிச்சு இது பஞ்சு பஞ்சா பறாக்கும். ஒரு சின்ன விதை இருக்கும். இப்படி பெருசா பறாக்கும். அப்படியே வெடிச்சு காத்துல பறவை வந்து தான் முளைக்கிறது. காத்துல பறவுற தாவரம் தான் இது. வச்சு பாருங்க எப்படி இருக்குது. காஞ்சா பறக்கும். பிஞ்சாயிருக்கு. இது காஞ்சி வரைக்கும் இப்படி இப்படி பறாக்கும். நாங்கள் சின்னல இப்படி விட்டு விடையே ஆடுறோம் பறாக்கும். அந்த பூவு முள்ளுக்கு மொட்டு மாதிரி விடாயும் இல்லை. இந்த சத்தங்கள் இதில் இன்னும் ஒரு ஞாபகம் இருக்குது. வெள்ளெருக்கலைன்னு சொல்கிறது. அது இப்போ பூசிகளுக்கு எடுக்கிற பிள்ளையார் கோயில் தேவைகளுக்கு அது தேடி தேடி எடுக்கிறவ. இதுக்குள்ளே நல்ல தேர் மாதிரி வடிவாக இருக்கும். சின்னல எல்லாம் பிச்சு விளையாடி இருக்கிற மாதிரி ஆட்டங்கள் செய்யலாம். இந்த பூத்து இருக்குது. முதலாவது டேங்க் நிறைஞ்சிட்டுது. அதை கொண்டு வந்து நாங்கள் இங்கே அப்படியே நேராக பேக்லேயே கோழி எடுக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வளர்த்து கரைக்கு கொண்டு வந்து நாங்கள் வெட்டி மிஷினை இப்படியே நேராக வச்சு பிடிச்சி ரெண்டு பேர் ரெண்டாக பேக்கை பிடிச்சி கடை ரெண்டு இறக்கலாம். அதெல்லாம் அது பக்கெட் கொட்டிட்டு இருக்கு. அதில் எங்களுக்கு இவ்வளோ பேகம் வந்துருக்குது. அடுத்தது வெட்டி கொண்டு நிற்கிது. இப்போ இந்த வெட்டு மிஷின் இந்தியாவில் பக்கத்துலேருந்து மற்ற பக்கம் வயலுக்குள்ளே இருக்கிறாங்களுக்கு வரம்பு உயரமாக இருக்குது. அப்போ இதை வெட்டி விட்டால் தான் அந்த இடையால ஏறி மற்ற பக்கத்துக்கு இருக்கிறாங்க வெட்டு மிஷின். அதுக்கு தான் இந்த வரம்பு வெட்டி விடுறது.
வெட்டி மிஷினரி இந்த சத்தத்துக்கு பாருங்க குரங்குகள் எல்லாம் இப்படி ஓடுதுண்டு. எங்களுக்கு 2வது பேக்கெட்டும் கொட்டப்படுது. எங்களுக்கு நெல் வெட்டி முடிஞ்சுது. நெல் வெட்டி முடிஞ்சது. எங்களுக்கு நெல் வெட்டுற ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சித்தப்பாவும் வந்தவர். எங்களுக்கு நெல் பேக்கெல்லாம் ஏற்றி முடிஞ்சுது. எல்லாம் தச்சு ஏற்றியாச்சு. இனி வலிக்கிட போகிறோம். இப்போ நாங்கள் தேங்காயும் எல்லாம் பிடுங்கி முடிச்சிட்டோம். அதுக்கும் வாகனம் வந்துட்டு அதில் ஏற்ற போகிறோம். அங்கே மிச்ச தேங்காய் ஏற்றப்பட்டு கொண்டிருக்குது. தாங்க ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். தெரியுங்களோ? நல்ல பழம் வேணா. வீடு வந்து சேர்ந்துட்டுது நெல். நாங்கள் நெல் வெட்டி வீட்டையெல்லாம் கொண்டு வந்துட்டோம். நெல் இனி இதை காய போட்டு எடுக்கிறதான் வேலை. இதை நெல் வெட்டி முடிகிற அளவில் நான் ஓடி வந்து சமைச்சிட்டேன். பசியோட பெருவினம் வந்து சமைச்சாச்சு. வேகமாக சமைச்சது. பச்சரிசி தான் சமைச்சது. வேகமாக சமைக்கிறதுக்கு பச்சரிசி தான் சரி. பச்சரிசி தான் சமைச்செடுத்தேன். நான் அதோட இறைச்சி வாங்கி வந்து கோழி இறைச்சி குழம்பும் வச்சு கத்தரிக்காய் பால் கறியும் வச்சு நல்ல உள்ளி மிளகு எல்லாம் ஊற்றி சொதியும் வச்சுருக்கிறேன். பசியோட வந்ததை சாப்பிட போகிறேன். சாப்பிடுங்க எல்லாரும். சாப்பிடுங்க இல்லை இன்னொரு கரண்டி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு பிளேட்டில். எனக்கு நெல் தூக்கி கையில் காயம் வந்துட்டுது. அப்போ கரண்டியாலாம் சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல்லெல்லாம் வெட்டி நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து அடுக்கிட்டோம். இனி இந்த நெல்லை நாங்கள் காய வைக்கணும். இனி ஒரு 2 நாளில் காய வைக்கணும். இப்போ எங்களை லீவ் டைம் தானே. அப்போ எல்லாருக்கும் டைம் இருக்கும். காய வச்சுருவோம் டாக்கண்டு. இப்போ இந்த முறை நெல்லை பற்றி என்னப்பா சொல்கிறீங்க? நெல் பரவாயில்லை. எங்களுக்கு இந்த ஒரு நல்ல விளைச்சல். மற்ற சாப்பாடுக்குரிய நெல் ஏற்றி 362 நெல் தான் விளைச்சினாங்க. சாப்பாடு சிவப்பு நெல். நாங்கள் நல்ல விளைச்சல் பரவாயில்லை. எங்களுக்கு நெல் நல்லா இருக்குது. நல்ல நெல். இப்போ நெல்லும் எங்களுக்கு பரவாயில்ல நல்ல விளைச்சல் தான் வந்துருக்குது. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.